ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது மென்னும் இப்போலாம் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இது ஒரு காமன் ப்ராப்ளமாக மாறிட்டே இருக்குது. முன்னாடிலாம் உமன் தான் விக்டிமைஸ் ஆவாங்க, ஆனால் இப்போது மென்னும் நிறைய விக்டிமைஸ் ஆகுறாங்க. செக்ஷன் 498A ஆஃப் இந்தியன் பீனல் கோட் 1860 இந்த ஆக்ட் தான் உமன்ஸ்க்கு ரைட்ஸ் தருது. அதாவது உமன் ஏதாவது குருவல்ட்டி இல்லை ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணால், அதுவும் அவங்களோட மேட்ரிமோனியல் ஹோம்ஸ்னால் அவங்க மேரேஜ் பிறகு வாழ போகிற வீடுன்னு அர்த்தம். ஸோ அவங்கள ஹராஸ் பண்ணுறது அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் 3 இயர்ஸ்க்கு இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது 3 இயர்ஸ்க்கு ஜெயில் சென்டென்ஸ், அப்புறம் ஃபைனும் இம்போஸ் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் 498 மூலமாக அவங்களுக்கு டவுரி, அதாவது வரதட்சணை, இல்லை ஏதாவது அப்யூஸ், இல்லை ஏதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாவது அந்த பொண்ணை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த செக்ஷன் 498A பார்த்தோம்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த செக்ஷனை உமன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மென்னால் இந்த செக்ஷனை யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த செக்ஷன் 498A தான் இப்போது அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதில் மென்னும் நிறைய விக்டிமைஸ் ஆகுறாங்க. அதுவும் டொமஸ்டிக் வைலன்ஸ் காரணமாக வச்சு நிறைய ஃபால்ஸ் கேஸஸும் ஃபைல் பண்ணுறாங்க. 2014 பார்த்தீங்கன்னா பீகாரில் அர்னேஷ் குமார், அவர் மேலேயும் அவரோட ஃபேமிலி மேலேயும் அர்னேஷோட ஒய்ஃப் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பட் போலீஸ் எதுவுமே விசாரிக்காமல் அவரையும் அவரோட ஃபேமிலியையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டோட டேபிளுக்கு வந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் அப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதாவது அர்னேஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸில் சொல்லியிருப்பாங்க இன்னோசன்ஸ், அதாவது எந்த தப்பும் பண்ணாதவங்க செக்ஷன் 498Aல பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இனிமேல் செக்ஷன் 498Aல ஃபைல் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே விசாரிக்காமல் யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம சொசைட்டி எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மென்ஸ்க்கும் சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசி படி பார்த்தோம்னா, இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்டை தவிர்த்து வேற ஒரு ஆணோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா அந்த ஆணுக்கு மட்டும்தான் தண்டனை தருவாங்க, அந்த ஒய்ஃப்க்கு இல்லை. இதற்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 2018 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட் படி செக்ஷன் 497 அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இனிமேல் தப்பு பண்ணால் அந்த ஆண் மட்டும் இல்லை, தப்பு பண்ணுற ஒய்ஃப்க்கும் தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க. அட்டுல் சுபாஷ், அதாவது பெங்களூரு டெக்கி, ஒய்ஃபோட ஹராஸ்மெண்ட்னால சூசைட் பண்ணி இறந்துருப்பார். அவரை பற்றின ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். எதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் வேணாமாம், காசு மட்டும் வேணுமாம் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அப்புறம் ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கும்போது மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் அப்புறம் பெண் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. அந்த பெண் அவளோட கெரியர், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் நிறைய லூஸ் பண்ணுவாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க ஃபேமிலிக்காக. பட் மென்க்கு அவ்வளோ இழப்பு கிடையாது, ஏன்னா நம்ம சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் அப்படி. இந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஷாபானு அப்படிங்கிற ஒரு 62 வயது லேடி மெயின்டெனன்ஸ் கேட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யங் லேடியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருப்பாரு, அதுவும் முஸ்லீமோட பர்சனல் லாஸ் படி. அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 62 வயசில் அவங்களால திரும்ப போயிட்டு சம்பாதிக்க முடியுமா? அவங்களோட லைஃபையே அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவரோட ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒருத்தவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கிறது தான் நியாயமும் கூட. அதே போல் கோர்ட் சொன்னால் அவங்க எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேட்டாலும் கொடுத்தாகணும்னு சொல்கிறதில்ல. ஒருத்தரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு லேடி 6 lakhs per month மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹைகோர்ட் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, மெயின்டெனன்ஸுங்கிறது ஒருத்தரோட வாழ்வாதாரத்துக்காக தான் தராங்களே தவிர ஆடம்பரத்துக்காக இல்லைன்னு. ஒரு வேளை அவ்வளோ காசு அந்த லேடிக்கு தேவைன்னா அந்த லேடியையே சம்பாதிச்சு செலவு பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்டுல் சுபாஷ் கேஸில் நடந்தது எல்லாமே சட்டத்தையே மிஸ்யூஸ் பண்ணி நடந்தது. கரப்டான அஃபிஷியல்ஸோட ஹெல்ப்னால சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸை மிஸ்யூஸ் பண்ணி அவரோட ஒய்ஃப் அவரை ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க மேல் டாமினண்ட்டில் இருந்து சொசைட்டி ஃபீமேல் டாமினண்ட்டாக மாறிடுச்சுன்னு. அப்படி ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபீமேல்ஸ்க்கு சாதகமாக இருக்க லாஸ் எல்லாமே மாற்றுற அளவுக்கு இங்கே எதுவுமே மாறல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன். அந்த பொண்ணு முதல்ல எதுக்கு நைட்டில் வெளியில் போகணும் அப்படின்னு இருந்துச்சு, அங்கே வெளியில் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, வேற ஒரு வார்த்தை இருந்துச்சு, நான் சொல்ல விரும்பலை. ஆனால் பாருங்கள், இப்போவும் நம்ம பொண்ணுங்களை தான் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன? இதுதான் பேட்ரியார்கி, அதாவது ஆணாதிக்கம். நம்ம இந்தியாவில் இன்னும் எத்தனை ரேப், சைல்டு மேரேஜஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்கள். அதுவும் வெளியில் சொல்ல பயப்படுற எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இதை விட 2021 மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு ரேப் பண்ண அக்யூஸ்டுக்கு பெயில் கொடுக்க பாதிக்கப்பட்ட பொண்ணை அந்த அக்யூஸ்டு கையில் ராக்கி கட்ட சொல்லியிருப்பார். ஸோ ராக்கி கட்டிட்டா இப்போ அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்களாம். ஸோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருமாம். இந்த ஜட்மெண்ட்டை பார்த்த சுப்ரீம் கோர்ட் இனிமேல் ஸ்டீரியோ டைப்ஸ் ஜட்மெண்ட்ஸில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரேப் பண்ணின பையனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது இதெல்லாம். ஏன்னா இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும். தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே மிஸ்யூஸாக நடக்கிற 1-2 சம்பவங்கள்னால ஒட்டுமொத்த ஃபீமேல் கம்யூனிட்டியும் ப்ளேம் பண்ண முடியாது. அதே போல் இருக்க மென்னும் ஹராஸ்மெண்ட்னால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற உண்மையையும் மறைக்க முடியாது. ஃபீமேலுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்குற லா வேணும்.
அதே போல் எங்கெல்லாம் லாஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸும் தேவை. ஸோ ஒரு சொசைட்டிங்கிறது ஃபீமேலுக்கு ஆதரவாகவும் மென்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அதே போல் தான் லாஸும் அமையணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.